Hi students, example 3.36 solve pq square minus p plus q the whole square into x plus p plus q the whole square equal to 0 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது இது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நத்திங் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்குன்ற அர்த்தம். ஸோ கம்பேர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன் வித் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியோட போட்டு கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏவோட வேல்யூவில் என்ன இருக்குது, பிக்யூ இருக்குது, அதை எழுதிடும். அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது பியோட வேல்யூ என்னது மைனஸ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அதையும் போட்டாச்சு. அடுத்து சி பார்க்குறோம். சிக்கு பதில் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அதையும் சிக்கு பதில் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் வந்திருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு போட்டுக்கிறோம். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் ஏ பி அண்ட் சி இன் த ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா இருக்கிற இடத்துல மைனஸுக்கு நம்ம மைனஸை போட்டுட்டோம். பிக்கு பதில் இந்த இடத்துல இருக்குது மைனஸ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அதையும் போட்டாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் அங்கே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாச்சு. ஸ்கொயர் ரூட்டும் போட்டாச்சு. ஸ்கொயர் ரூட் போட்ட உடனே அடுத்து பிக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு பதில் நம்ம இங்கே போட்டாச்சு. புரியுதுங்களா? இதுக்கு பதில் போட்டிருக்கோம் பி ஸ்கொயருக்கு பதில் இதை போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4க்கு 4 போட்டாச்சு. ஏக்கு பதில் அந்த இடத்துல பிக்யூ இருக்குது, பிக்யூ போட்டோம். சிக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அதையும் போட்டாச்சு. பை 2 இன்ட்டு ஏக்கு பதில் பிக்யூ இருக்குது, அது பிக்யூ பதில் இதையும் போட்டாச்சு. போட்டுட்டோமா நம்ம. அடுத்தது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. அப்போ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். இப்போ இங்கே நம்ம கவனிக்கும் போது என்ன செஞ்சிடணும், இந்த இடத்துல 2 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 2 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு 4 ஆகிடும். அதனால் பி ப்ளஸ் கியூ ஹோல் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 4pq பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இதை எழுதிட்டோம். மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாச்சு. இப்போது இங்கே மைனஸ் மைனஸ் இதுவும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பி ப்ளஸ் கியூ த ஹோல் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 4pq இன்ட்டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் பை 2pq, அதை போட்டுச்சாச்சு. அடுத்தது பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி நம்ம செஞ்சுக்கணும், இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்கொயரை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் காமனாக இங்கே பி ப்ளஸ் கியூ இருக்குங்களா, ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அது காமனாக இருக்கிறத ரெண்டுத்தையும் தூக்கி வெளியில் எடுத்து போட்டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் வெளியில் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் உள்ள வந்து பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா, அது போட்டுட்டு மைனஸ் 4 இன்ட்டு பிக்யூ, அதை மட்டும் இங்கே 4pq அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு காமனாக இருக்கிற ஃபேக்டர் ஒன்று வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், நம்மளுக்கு வெறும் 4pq ஒண்டி தான் இருக்கும். அந்த 4pq மட்டும் போட்டுட்டோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்கொயர் ஒண்டி தான் இருக்கும், அந்த ஸ்கொயரை போட்டுருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா மேலே இருக்கிற ஆன்சர் வந்துடும். பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பி ப்ளஸ் பி த ஹோல் டு த பவர் ஆஃப் 4னு வந்துருக்கும். மைனஸ் திருப்பி 4 இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதே ஸ்கொயர் இப்படி வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2pq. அப்போ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போது இந்த பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறத நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்றது, அதாவது ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலாவில் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq மைனஸ் 4pq அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறது பேலன்ஸ் மீதி எடுத்து போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பை 2pq அப்படின்னு டினாமினேட்டரில் போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது எப்படி இருக்குது, பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அது அப்படியே போட்டாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் 4pqலேருந்து 2pq போயிடுச்சுன்னா கிரேட்டர் நம்பர் சைன் என்ன வரும், நம்மளுக்கு பார்க்கும்போது மைனஸ் தானே வரும். அப்போ மைனஸ்
2p கியூப் இருக்கும். அப்போது p ஸ்கொயர் நம்ம என்ன ஒரு சின்னதை ஞாபகம் வச்சுக்கணும், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் 2pq. இது பார்க்கும்போது என்ன ஃபார்முலா வரும்னு நம்மளுக்கு தோணுது, சிம்பிள் ஈக்குவல் டு p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் வருதா? ஸோ அதனால் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இதிலிருந்து லெஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த ஃபார்முலாவை நம்ம ரிமைன் பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணி அதை எடுத்து போட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த ஃபார்முலா இருக்கிற அதே p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்துடுச்சு. பை 2 இன்ட்டு pq ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம இங்கே என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 2 அப்படியே போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வேண்டி இன்ட்டு, அதுக்கு பதில் அதை ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்பயுமே வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1/2 வேல்யூ அப்படின்ட்டு. அதனால் அதை மேலே இன்ட்டு 1/2ன்னு போட்டால் இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், p ப்ளஸ் p த q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் p ப்ளஸ் q, இங்கே p மைனஸ் q. ஏன்னா இதுக்கும் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிடுறோம், இதுக்கும் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ ரெண்டு இடத்துலையும் போடுறோம். இங்கேயும் போட்டால் இங்கே ரிமூவ் ஆகிடுது, இங்கேயும் ரிமூவ் ஆகிடுது. பை ஃபைனலாக 2pq. அப்போ என்ன வரும், p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் p ப்ளஸ் q இன்ட்டு p மைனஸ் q பை 2pq அப்படின்னு நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அழகாக புரியும். இப்போது p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் p ப்ளஸ் q, அந்த இடத்துல p மைனஸ் q, அந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே என்ன 2pq அப்படின்னு வந்திருக்கு. அப்போது therefore p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஃபார்முலா என்ன ஞாபகத்துக்கு வரும், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு என்ன வரும், வெரி குட், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் ஈஸியாக வந்துடும். அந்த ஃபார்முலா தான் எது இருக்குது, இந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ எழுதியாச்சா? பை 2pq போட்டுக்கலாமா? போட்டுட்டு இது எப்படி இம்ப்ளை ஆகுதுன்னா 2 ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இங்கே p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயரை நம்ம இது பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, ஒரு வாட்டி ப்ளஸ்ஸு ஒரு வாட்டி மைனஸ் அப்படின்ற மாரி கான்செப்டில் நம்ம எடுத்து போடணும். இப்போ நம்ம வந்திருக்க p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2pq. ஒரு வாட்டி இந்த வேல்யூவை ப்ளஸில் போட்டுக்கலாம், ஒரு வாட்டி இந்த வேல்யூவை மைனஸில் போட்டுக்கணும். எப்படின்னா p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டு ப்ளஸ் சைன் போட்டுட்டு p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2pq ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம். அடுத்தது எப்படி எடுக்கிறோன்னா p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டோமா, அடுத்து ஒரு வாட்டி மைனஸ் போட்டுட்டு p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2pq. ஒரு வாட்டி இது ஃபுல்லாக, ஒரு வாட்டி இது ஃபுல்லாக, ஒரு வாட்டி ப்ளஸுக்கு ஒரு வாட்டி மைனஸ்க்கு ஒரு வாட்டி அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர், இது எப்படி இருக்குது, a ப்ளஸ் p த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படி தானே வரும், ப்ளஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால் அப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் q ஸ்கொயர் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிட்டோமா, ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு பை 2 இன்ட்டு pq அதை அப்படியே போட்டுட்ருக்கோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண உடனே இந்த ப்ளஸ் q ஸ்கொயரும் இந்த மைனஸ் q ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கேன்சல் ஆன உடனே நம்ம என்ன இருக்கும், இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தையும் செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். செப்பரேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் என்ன ஆகிடும், கிடச்சிரும். அப்போது இந்த இடத்துல ஒரு p ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு p ஸ்கொயர் இருக்குது. p ஸ்கொயரையும் ப்ளஸ் p ஸ்கொயர் பண்ணோம்னா 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2pq பை 2pq கீழே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் q ஸ்கொயரையும் இந்த மைனஸ் q ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம்.
அப்புறம் இங்கே இருக்கிற பி ஸ்கொயரும் இங்கே இருக்கிற பி ஸ்கொயரும் ஆட் பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு 2p² வருது. ப்ளஸ் இருக்கிற 2pq பை கீழே இருக்கிற 2pq. புரிஞ்சிடுச்சிங்களா? அதேமாரி இங்கே என்ன செஞ்சிடறோம், p + q த ஹோல் ஸ்கொயரை p² + 2ab 2pq + q². அப்படி தானே? a + b த ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². அப்படி தானே ஃபார்முலா நம்மளுக்கு? அதனால் p² + 2pq + q² மைனஸ் இங்கே இருக்கிற p², இங்கே இருக்கிற மைனஸ், இங்கே இருக்கிற q². அப்போ ப்ளஸ் p² மைனஸ் q² கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், கரெக்டாக நீங்கள் போடணும். தப்பாக மட்டும் அடித்து வச்சிடாதீங்க. அப்புறம் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு q² இருக்குது, இங்கே ஒரு q² இருக்குது. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து நம்ம ஒவ்வொன்றா லைனாக போட்டுட்டு வருவோம். ஓகேவா? போய் இந்த p²யும் இந்த p² நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் q², இங்கே ப்ளஸ் q². இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2p² வருமா? இது ரெண்டுத்தையும் இங்கே ஒரு ஸ்கொயரு, இது ரெண்டுமே ப்ளஸ் பண்ணும்போது 2q² வந்துச்சு. ப்ளஸ் 2pq பை 2pq. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே காமனாக இங்கே ஒரு pq இருக்குது, இங்கே என்ன இருக்குது, q இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 தூக்கி ஃபஸ்ட்டு வெளியில் போட்டுறோம் காமனாக. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, q இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கே காமனாக இருக்குது, அதே தூக்கி 2q வெளியில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன காமனாக இருக்கிறத தூக்கி வெளியில் போட்டுட்டோம்னா p + q அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்படி போட்டுட்டோம்னா பை கீழே 2q + p அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2q இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். pqன்றது 2qன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 2q இந்த 2qவும் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது வெறும் p மட்டும்தான் இங்கே இருக்கும். அதேமாரி இந்த இடத்துல நம்ம 2p² + 2pq பை 2pqன்னு இருக்குது. காமனாக இங்கே 2p காமனாக இருக்கிறதுனா 2p எத்திக்கு வெளியில் போட்டுட்டோம்னா p + q அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதில் இந்த 2p pq வந்து நம்ம 2p இந்த 2p கேன்சல் பண்ணிடுறோம். மீதி என்ன இருக்கும், p + q பை q. அதுதான் x = p + q பை q ஒன்று வரும். இது ஒரு x. அடுத்த x இங்கே நம்ம போனோடனே மீதி என்ன இருக்கும், இதுக்கு p 2q போனோடனே p + q பை p. அதை தான் நம்ம இங்கே போட்டுடுறோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்குது, இங்கே x = p + q பை q, p + q பை p அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சம்ஸ் கொஞ்சம் இது தான், கொஞ்சம் எலாபரேட்டடாக போட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். ப்ராக்டிஸ் மட்டும் தான் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அந்த ப்ராக்டிஸை மட்டும் அழகாக போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கணக்கு.